Hi dear students, happy morning. ஒரு happy news என்னன்னு பாக்குறீங்களா? காலேஜ் ஓப்பனிங் டேட் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டாங்க டிப்ளமோ கோர்சஸ்க்கு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டே வந்து நம்மளுக்கு ரிப்போர்ட்டிங் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 7th வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ காலேஜ் வந்து நம்மளுக்கு மார்ச் 10ஆம் தேதியில இருந்து ஓப்பன் ஆகிறதா நம்ம எல்லாருக்குமே தெரியப்படுத்தியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனை எனக்கு மெயில் மூலமா வந்து தெரியப்படுத்தியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்குமே ஹார்ட்டி விஷஸ். உங்களுடைய கிளாஸஸ் வந்து மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்க இப்ப இருந்தே ரெடியாகி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு தயாராகிக்கோங்க. அண்ட் உங்களுடைய காலேஜ் லைஃபையும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஹாஸ்டல் இல்லைன்னு சொல்லிட்டுலாம் நீங்க ஒரி பண்ணாதீங்க. ஹாஸ்டல் வந்து பக்கத்துலேயே உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ கிடைச்ச ஹாஸ்டல்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட்டுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருப்பி வந்து நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு அதர் டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ் லைக் டிஎம்எல்டி இந்த கோர்சஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நம்மளுக்கு இன்னமும் ஒரு 3000 சீட்ஸ் இருக்கிறதுனால செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க டிஃபார்முக்கோ அல்லது ஆப்டோமெட்ரிக்கோ செகண்ட் ரவுண்ட் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஏற்கனவே சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஆப்டோமெட்ரிக் மட்டும் ஒரு 10 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது. ஆனா கண்டிப்பா நம்மளுக்கு ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்க இன்னையோட நம்மளுக்கு லாஸ்ட் டேட்ல எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் போய் காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கடுத்து எல்லா காலேஜ்லயுமே ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க. எத்தனை பேர் வந்து சீட் வந்து போட்டிருக்காங்க, எவ்வளவு சீட்ஸ் வந்து மீதமா இருக்கு அப்படிங்கிற எண்ணிக்கை எடுப்பாங்க. அந்த கவுண்டை வந்து நம்மளுடைய மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. ஸோ நம்மளுக்கு 10ஆம் தேதி மார்ச் 10ஆம் தேதிக்கு மேல நம்மளுக்கு வந்து இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்டேட்டோ அல்லது ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் அப்டேட் வந்து நம்மளுக்கு அபிஷியல் வெப்சைட்ல தெரியப்படுத்துவாங்க. ஸோ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.